ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு இந்த தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்துருப்போம். ரேங்க் தன்னை பாவம் பார்த்து தங்க வச்ச இடத்துலயே அவளுடைய வேலையை கட்ட அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு இவளை கண்டாலே ஆல்ரெடி பிடிக்காது, இவ திமிர் பிடிச்சவ அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் சரி போனால் போட்டோன்னு தங்க வச்சாலும் இவ ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. அவங்க சாப்பிட்ற சாப்பாடை கூட ஒரு மாதிரி கேவலமாக பார்க்கறது, அதை வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதால அந்த பொண்ணுக்கு செம்மையாக கோவமாயிடுது. அதனால அவகிட்ட சண்டை போட இவளும் கையில் இருந்த நூடுல்ஸ் பிளேட்டை அந்த பொண்ணோட தலையில் கொட்ட அவளுக்கும் செம்மையாக கோவமாயிடுது. நல்லா மூஞ்சிலே குத்து குத்துன்னு குத்தி விட்டுறா. அதனால செம்மையாக அழுதுகிட்டு இருந்தா இல்லையா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லையா அடிப்பட்டவ எங்கே போவா? நம்ம பிம் வீட்டுக்கு தானே போவா. அதே போல் கரெக்டாக பிம் வீட்டுக்கே போயிட்டா. பிம்மையும் பார்த்து செம்மையாக அழுகிறா. இந்த மாதிரி அந்த ஆன்ட்டியோட பொண்ணு என்னை செம்மையாக போட்டு அடிச்சிட்டா, எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இன்னும் 4-5 பிட்டு அதிகமாகவே போட்டு பிம் கிட்ட சிம்பித்தியை கிரியேட் பண்ணி பிம்மோட கைண்ட்னஸை இவ யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறா. பிம்க்கும் இவ அடிபட்டிருக்கிறது அவளாலையும் தாங்கிக்க முடியாது. ஏன்னா இவங்க அப்பா ஒரு டைம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தப்ப இவ தானே ஹெல்ப் பண்ணா. அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு இவங்க அப்பாவுக்காக ஹெல்ப் பண்ணனா. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா உயிரோடய வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு உயிரோடு இருப்பாரா இல்லையாங்கிற டவுட்ல தானே இருந்தாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இவளுக்காக ஹெல்ப் பண்ணதால இவளும் சரி நம்ம இவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. சரி நீ இங்கே வந்து இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவ என்ன பண்ணுறான்னா ஆன்ட்டி வீட்டில் இவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டா போல இருக்கு. ஆன்ட்டியும் அவங்க பொண்ணும் வெளியே இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. வந்தவங்க கிட்ட ரொம்ப நல்ல பொண்ணாட்டம் பேசுகிறா. ஆன்ட்டி நான் இங்கே இதுக்கு மேலே இருக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் இவ்வளோ நாளாக என்னை தங்க வச்சுக்கிட்டது என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பொண்ணாட்டம் டாக்ஸியில் ஏறி கிளம்புறன்ட்டு போனவ டாக்ஸியை பாதி தூரத்திலே நிப்பாட்டிக்கிறா. ஆக்சுவலாக அவங்க வீட்டை விட்டு கூட தள்ளி போகலை, கொஞ்சம் தூரத்திலே நிப்பாட்டிக்கிறா. ஆன்ட்டியும் ஆன்ட்டியோட பொண்ணும் உள்ளே வந்தவங்க வீடை பார்த்தா அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்குது. எல்லா சாப்பாடு ஐட்டம் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் கொட்டி நாஸ்தி பண்ணி வச்சிட்டா. அது ஒரு மாதிரி ஆக்சுவலாக அங்கே இருக்கிற பொருளை இதுக்கு மேலே எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு போட்டு செம்ம மெஸ்ஸி ஆக்கி வச்சுட்டா. பாவம் அவங்களே வீட்டு வேலை செஞ்சு தானே அந்த பொருளெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த நாய் பாருங்களேன் என்ன பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணி வச்சுட்டா. அவங்களுக்கா செம்மையாக கோவமாகுது. அந்த ஆன்ட்டியா அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணு செம்ம கோவத்தில் வெளியே வந்து பார்க்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, ஏய் வெளியே வாடி, என் வீட்டுக்கு இப்படி நாஸ்தி பண்ணிட்டு எங்கடி போறான்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கலான்னு பார்த்தா இவ கதவை திறக்கிற மாதிரி திறந்துட்டு டப்புன்னு மூடிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லிடுறா. அந்த பொண்ணு கெட்ட கெட்ட வார்த்தையில செம்மையா திட்டி தள்ளுது. இவளும் நம்ம பிம் வீட்டுக்கும் வந்துடுறா. அங்க நம்ம ஆன் தான் இருக்கா. அண்ணன் அந்த வீட்டோடைய மேட் பொண்ணு, அந்த பொண்ணு தான் இருக்கா. இவ்வளோ இப்படி பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறத பார்த்த உடனே ஏன் இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பார்க்க பிம் என்னை இங்கே தங்க சொல்லிட்டா. அதனால நான் இங்கே தான் தங்க போறேன், என்னோட பேக் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லவும் சரின்ட்டு இவளும் வேற வழி இல்லாத எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. பிம்மும் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கே உள்ள சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ ஆன் கிட்ட பிம் சொல்லிக்கிட்டு இருக்கா, நம்ம ரேங்க்கும் இங்கே தான் தங்க போறா, அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல அந்த பொண்ணுக்கும் ஷாக் ஆயிடுது. என்னடா இந்த பேய் இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்களே அப்படின்ட்டு அவளுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங்ல ஹீரோ வீட்டுக்கும் வரான். பிம்க்கு நல்லா ஃப்ளவர் பொக்கையெல்லாம் வாங்கிட்டு செம்ம ரொமான்டிக் மூடோட வந்துட்டு இருக்க. அந்த சமயத்துல இந்த ரேங்க் முன்னாடி இருந்து எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ வந்ததுல இருந்து அதுதான் அவளோட வேலை, எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கிறது அவளோட வேலை. சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஹீரோ வந்தவனும் அவ திரும்பி இருக்கிறதால பிம் தான் இருக்கான்னு நினைச்சிட்டு டக்குன்னு ஹக் பண்ணி கிஸ் பண்ண அப்பதான் அவனுக்கு தோணுது, இது எங்கேயோ நம்ம எப்பயோ ஹக் பண்ண ஃபீலிங்ஸ் கொடுக்குது, இது யாரா இருக்கணும். டக்குன்னு திரும்பி பார்த்தா இவளை பார்த்த உடனே செம்மைய ஷாக் ஆயிட்டு, நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க, உனக்கு இங்க என்ன வேலைன்னு செம்மைய கத்த ஆரம்பிக்க. 2 பேரும் சண்டை போடவும் உள்ள பிம் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பா போல இருக்கு. அவளும் வெளியே வந்துடுறா. ஆக்சுவலாக ஹீரோ கிட்ட சொல்லாமலேயே இந்த பொண்ணு இந்த ரேங்கை இந்த வீட்டில் வச்சிருப்பா போல இருக்கு. அதனால இது என்ன பிம் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்கறதுக்கு ரக் இந்த மாதிரி அவளை நம்ம வீட்டில் தான் தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல செம்மையா அவனுக்கு கோவம் ஆயிடுது. அப்போ நம்ம பிம் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கக்குள்ள இவ என்ன பண்றான்னா அவ கண்ணத்தை தடவி தடவி காட்டிக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை இவ செட்யூஸ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கா போல இருக்குது. அது தெரியாத இந்த அப்பாவி பொண்ணும் இவளை விட்டு வச்சுக்கிட்டு இருக்குது. ஹீரோவும் இவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு உள்ள போயிட்டு கோவத்தோட இருக்க.
பிம்மும் கூட வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஆன்ட்டியோட பொண்ணு செம்மையா அடிச்சுட்டா பாரு, முகம்லாம் அடிபட்டிருக்கு அவளுக்கு, கொஞ்ச நாளைக்கு மட்டும் நம்ம வீட்டுல இருந்துகிட்டுமே, அதுக்கப்புறம் அவ தனியா வீடு எடுத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி. சாரி ரக், எனக்கு தெரியுது, நான் உங்ககிட்ட சொல்லாம அவளை கூட்டிட்டு வந்துட்டேன், நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும், ஆனா அவளை ரொம்ப அவங்க அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் அவளை நான் இங்க வச்சிருக்கேன், அவ இங்க வந்ததுல உனக்கு கோவமா இருக்கணும் எனக்கு தெரியும், என்னை மன்னிச்சிடுற அப்படின்ட்டு சாரி கேட்கவும் அவனும் சரி விடு விடு பாத்துக்கலாம், இதுக்காகலாம் நீ மூட் அப்செட் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சமாதானப்படுத்த, அந்த பொண்ணும் தேங்க்ஸ் சொல்றா, சீக்கிரமாவே அவளை இங்க இருந்து காலி பண்ணி அவளுக்கு வேற வீட பார்த்து அனுப்பி விட்டுரு, இங்க அவ இருக்க கூடாதுன்னு சொல்லவும் சரின்னு சொல்லு. அதுக்கப்புறம் பிம் ரேங்கையும் வந்து பார்க்க அவளுக்கு இவ்வளவு பார்த்த உடனே பிம் ரேக் என்ன சொன்னா, நான் இங்க இருக்க கூடாதுன்னு உங்ககிட்ட சத்தம் போட்டானா, நான் கொஞ்ச நாளைக்கு தான் இங்க இருப்பேன் பிம், அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வீடை பார்த்துக்கிட்டு நான் அங்க போயிடுவேன், அது வரைக்கும் மட்டும் நான் கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்க இருந்துக்கிறேன்னு, ப்ளீஸ் அவங்ககிட்ட கொஞ்சம் பேச, எனக்காக நீ பேச, எனக்காக நீ பெர்மிஷன் கேள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. பிம்மும் பார்த்துட்டு உன்னைய இங்க தங்க சொல்லிட்டாரு, சோ நீ இங்கே தங்கிக்கலாம், சீக்கிரமாவே வீடு பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலே ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க இந்த ரேங்கும் அங்க வந்துடுறா. கரெக்டா ஹீரோ பக்கத்துலயே இன்னொரு சேர் இருக்குமா, அதுல போய் உட்காந்துக்கிறா. அவனுக்கா செம்மையா கோவம் ஆகுது, முறைச்சு பார்க்க ஏன் அப்படி பாக்குறங்கிறதுக்கு, நீ எதுக்காக எங்க உட்காந்துருக்கங்கிறதுக்கு, இதுல என்ன இருக்கு, சாப்பிட்றதுக்காக தானே உட்காந்துருக்கேன், இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி பாக்குறா. அவனுக்கு செம்மையா கோவம் ஆகுது, சண்டை போடுற மாதிரி தான் இருக்கான். அதனால நம்ம பிம் என்ன பண்றாங்க, ரெண்டு பேர்த்தையும் விட்டா செம்மையா சண்டை பிடிச்சுக்குவாங்க. ஸோ இவங்களை எப்படியும் தடுக்கணும் அப்படின்ட்டு ரேங்க் நேற்று எப்படி தூங்குன, நிம்மதியாக தூங்குனியான்னு கேட்குறதுக்கு, ஆமாம் பிம் ரொம்ப நிம்மதியாக தூங்குனேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ரொம்ப நல்லா தூங்குனேன், ரொம்ப கூலாக இருந்துச்சு, எனக்கு ரேக் வீட்லேயே ஒரு பர்மனண்ட்டாக இருந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லவும் நம்ம பிம்க்கும் முகம் ஒரு மாதிரி ஆயிடுது, ரக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் செமையா கோவமாயிட்டு, உன்னால இங்கெல்லாம் பர்மனண்டாலாம் தங்க முடியாது, ஒழுங்கா சீக்கிரமா உனக்குன்னு ஒரு வீடை கண்டுபிடிச்சு அங்க போகிறதுக்கு பாரு அப்படின்ட்டு, எனக்கு இங்க சாப்பிட்றதுக்கே பிடிக்கல, நான் போறேன்ட்டு எழுந்திரிச்சு போக பார்க்க, ஏன் ரேக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா என்னை வந்து ஹக் பண்ணிய, அதே போல ஏதோ நடந்துடணும் பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. அண்ட் பாங் ஆண்டி கிட்ட சொல்லி கொஞ்சம் ஹோலி வாட்டரை வாங்கிட்டு வந்து இங்கெல்லாம் தெளிச்சு விடு, அப்பதான் பேய் பேசலாம் இங்க இருந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட, இடையில இருக்கிற நம்ம பிம்கா என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒன்னும் புரியாத பாத்துக்கிட்டு இருக்க, இவ இருந்துகிட்டு ஒன்னும் இல்ல பிம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் நடந்துச்சு, ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுறா. நம்ம பிம்க்கு பயம் வரவும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க. ஆஃபீஸ்க்கு நம்ம பிம் தான் அவளை கூட்டிகிட்டு வராங்க. அதனால ரேங்க் கிட்ட நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, நீ ஏதாவது டாக்ஸி பார்த்து ஈவினிங் போக முடியுமான்னு கேட்கறதுக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதான் ரேக் இருக்கான்னா பக்கத்தில் தானே இருக்கான், நான் அவன் கார்லேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ என்ன சொல்ற அப்படிங்கிறதுக்கு, இல்லை அவனுடைய ஆஃபீஸும் பக்கத்தில் தானே இருக்கு, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ ரேக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது, அவனை தொந்தரவு பண்ணாத, நான் பார்க்குறேன், என்னோட வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன், நீ தேவையில்லாத அவனுக்கு பிரச்சனை கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு, நான் எங்க கொடுக்குறேன், அவன் தான் தேவையில்லாத என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன் பிம் உனக்கு எதுவும் மனசு கஷ்டமா இருக்கா, அவன் தெரியாம தான் என்னை ஹக் பண்ணிட்டான், நீ அதெல்லாம் நினைச்சிக்காத, அதெல்லாம் நினைச்சிட்டு மனசு கஷ்டப்படாத, நீயே வந்து என்னை கூட்டிட்டு போ, நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, அந்த பொண்ணும் சரி நான் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இங்க ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி அந்த பொண்ணு இங்க வீட்டுக்கு வந்துட்டா, அவளால எங்களுக்குள்ள ப்ராப்ளம் ஆகும் போல இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. அங்க ஹீரோட ஃப்ரெண்டும் இருக்கானா, அவன் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான், என்ன உன் வீட்டுக்கு அவ வந்துட்டாளா, போச்சு போ குடியே கெட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறான். அப்ப ஹீரோ அப்பா இருந்துட்டு, நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா, நீ வேணா அந்த ரேங்கை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிரேன், அவ எங்க வீட்டுல ஸ்டே பண்ற டைம்ல பாங்க பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அவ வச்சு செய்வா, அதனால அவ கண்டிப்பா வீட்டுல எங்கேயுமே இருக்க மாட்டா, ஓடி போயிடுவா, சோ அவளை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு சொல்லவும் அவனும் யோசிக்கிறான். அது வரைக்கும் நீ அவளை பாக்குறதோ அவகிட்ட எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்ல, அப்பா நான் ஏன்பா அவளை பார்க்க போறேன், இந்த உலகத்திலேயே அவ தான் கடைசி பொண்ணா இருந்தாலும் நான் அவளை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம பிம் காலையிலே நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க கார்ல. அந்த ரேங்க் சொல்லி இருப்பா இல்லையா, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டபிளா என்னை ஹக் பண்ணிக்கிட்ட, அந்த மாதிரி திரும்பவும் அந்த விஷயம் நடந்துருமோன்னு பயப்படுறியான்லாம் கேட்டிருப்பா இல்லையா, கேட்டா அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே போகவும் இந்த பொண்ணு டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணிடுறா. முன்னாடி இருந்து ஒரு கார் வந்து இடிச்சிருது, பின் சைட்ல இருந்து வந்த காரும் இடிச்சிருது. அந்த பொண்ணு பயந்து போயிட்டு காரை விட்டு இறங்கி, அவ கார்ல கொஞ்சம் பார்ட்ஸ் உடஞ்சு போயிருக்கும், அதனால பின்னாடி வந்தவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, நீ எதையோ யோசிச்சுக்கிட்டே காரை பிரேக் போடவும் தான் என்னோட வண்டி உன் கார்ல இடிச்சிச்சு, நீ ஒழுங்கா போனீன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது இல்லைன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிடறான். அதனால இந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து
ரேங்கோட ஹஸ்பண்ட் அந்த சைடு வந்துட்டு இருக்கான் பேக் டாக்ஸியில். இவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கிறதையும் பார்த்துடுறான். அவன் டக்குன்னு இறங்கிட்டு அங்கே வந்துகிட்டு இருந்த வண்டியெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறா வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம பிம்மும் அவனை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அப்போ 2 பேரும் பேசிக்கக்குள்ள இவன் லாஸ் ஆன விஷயத்தையும் சொல்கிறான். அதனால நம்ம பிம் முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. ரொம்ப பாவமாக அவனை பார்க்க, என்ன பிம் நான் உன்னை என்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி பயமுடுத்திட்டேனா? நீ ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, நான் சீக்கிரமாகவே மேலே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியே தோணுது? இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்படி ஆயிட்டீங்களே, அதனால தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. உங்களுக்கு எந்தாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ ரேங்க் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு தங்கறதுக்கு கூட இடம் இல்லாததால என் வீட்டில் தான் என் கூட தான் தங்கியிருக்கான்னு சொல்ல அவனுக்கே ஷாக் ஆகுது. என்ன சொல்ற பிம், உன் வீட்டில் அவ இருக்காளா? இது உன் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளமா இல்லையா? அவன் கஷ்டப்படுவானே, நீ எதுக்கு அவளை கூட்டிட்டு போய் அங்கே வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்க, அப்போ என்ன சொன்னாங்கன்னு காட்டல. அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்குறான். நம்ம பிம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆல்ரெடி ரெக் கிட்ட சொல்லிட்டேன், அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவ ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க போறதில்ல, கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு அவ வீடு அவளுக்குன்னு ஒரு வீடு பார்த்துட்டு அங்கே போயிடுவா அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அவ அங்க இருந்து காலி பண்ணாத ரொம்ப நாளைக்கு அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்கு அப்படிலாம் இல்ல. இப்ப ரேங்க் ரொம்பவே மாறிட்டா. அவ பட்ட கஷ்டம் இப்ப அவளை மாத்திருச்சு. நீங்க வேணா எங்க வீட்டுக்கு ஒரு டைம் வாங்கல, அவளை நீங்க பாருங்களேன், அவ உங்ககிட்ட எப்படி பேசுறான்னு பாருங்களேன், ரொம்ப நல்ல மாதிரியா மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா இந்த பொண்ணோட நம்பிக்கையும் உடைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே, பீம் நீ அவளுக்கு நல்லது நினைக்கணும்னு தான் நினைக்கிற, ஆனா நீ இப்ப தப்பு பண்ணிட்ட, அவளை பத்தி உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னவோ அவளை பார்த்து ஏதோ பூதம் பேய்ங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் பண்ண போறா, போக போக பார்க்கலாம். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஒரே கார்ல வந்தவங்க. ஹீரோ வழக்கம் போல ஹீரோயினை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த பிம் டாக்ஸியில வந்துடுறா. அவ வந்தவ செம்ம கோவத்தோட வந்து இவங்கள பார்த்து ஏய் பிம்னு கத்த, இவங்க 2 பேருக்கும் ஷாக் ஆயிடுது. ராக்கா சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் முதல்ல உள்ள போறேன்ட்டு உள்ள போயிடுறான். இவ வந்தவ, நீ என்ன சொன்ன, என்னை நீ கூட்டிட்டு வரேன்னு தானே சொன்ன, ஆனா நீ என்னை விட்டுட்டு வந்துட்ட, நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மதியத்துல இருந்து டாக்ஸி கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன், டாக்ஸியே கிடைக்கல. நான் எவ்வளோ நேரம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? பொல்யூஷனா இருந்துச்சு, அதுல என்னை விட்டுட்டு வந்துட்ட. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, ஆனா நீ எல்லாம் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி வாய் விடாத கத்திக்கிட்டே வரா. பிம்மும் பின்னாடியே சாரி இன்னைக்கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்க. உள்ள போன ரெக்கா செம்மையா கோவமாகுது. திரும்பி வந்துகிட்டு இருக்கான். இங்க நம்ம பிம்மை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு உனக்கு அர்ஜென்டா, என்னை கூட கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டேன் எனக்காக, அப்படி ஓடி வந்துட்ட, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்கிறதுக்காக இந்த மாதிரியா, அவன் பின்னாடியே ஓடி வந்துட்ட, என்னை விட்டுட்டியே அப்படின்ட்டு செம்மையா போட்டுட்டு ரொம்ப பர்சனலாகவும் பேச ஆரம்பிச்சிடறாள. ரெக்கு செம்மையா கோவம் ஆயிடுது. வந்து செம்மையா பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடான். உனக்கு அறிவு இருக்கா, தேவையில்லாத எங்க பர்சனல் மேட்டர்லாம் பேசுறவெல்லாம் வச்சுக்காத, என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாத ஃப்ரெண்டுங்கிற அவகிட்ட என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கேட்டியா? அவ கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா செத்து இருப்பா, அதையாவது சொல்ல விட்டியா? அவளை சொல்ல விடாத திட்டிட்டு இருக்கிற. அவ உன்னைய ஃப்ரெண்டா தான் நினைக்கிறா, நீ தான் செல்ஃபிஷ் அப்படிங்கவும், நீ தேவையில்லாத என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு கத்த ஆரம்பிக்க அவனுக்கு கோவம் ஆயிடுது. அவனும் திட்ட ஆரம்பிச்சிடறான். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம பீம் தான் இடையில மாட்டிக்கிறாங்க. 2 பேரும் வாயை மூடுங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்கன்ட்டு சமாதானப்படுத்த பார்க்க அவ நம்ம பிம்மை தான் அடக்குறா. நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசு, என்கிட்ட வந்து பேசாதா அப்படிங்கிற மாதிரி பிம்மை அடக்கவும் அவனுக்கும் கோவமாவது. அவனும் திட்டுறான். சரி போதும் 2 பேரும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு வாரங்க என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறா. பின்னாடி ஹீரோவும் வந்துட்டு ஏ பிம் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிரு, இதுக்கு மேல் கொண்டு இப்படி அவ நடந்துகிட்டாலோ இல்ல நம்மளை பத்தி அந்த மாதிரி பேசினாலோ அவளை இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவ காலடி கூட இந்த இடத்துல படக்கூடாது, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருவான், ஒழுங்கா இருந்துக்கு சொல்லு அப்படிங்கவும் 2 பேருக்குமே ஷாக் ஆயிடுது. அதனால பிம் இருந்துட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்களேன், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அவள் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பிம் என் கூட வா, எனக்கு பசிக்குது, முதல்ல எனக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போனா வா ரேங்க் நாம் சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிடுற அவளையே. அவனுக்கா கோவம் ஆயிடுது, அவளை நான் கூப்பிடல, நீ மட்டும்தான் என் கூட வந்தாகணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இப்படியே விட்டா வரமாட்டான்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வான்ட்டு இழுத்துட்டு போயிடுறான். இந்த சைடு இவ ரூம்ல வந்துட்டு இவளுக்கு செம்மையா கோவமாகுது. இவளா எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு ரேங்கோட ஹஸ்பண்ட் நம்ம ஆன்டி வீட்டில் தான் இருக்கான் போல இருக்கு. ஆக்சுவலா அந்த ஹோட்டல்ல ஒரு ஆன்டி இருந்தாங்களே நம்ம ஹீரோயின் தங்கச்சி கூட, அந்த ஆன்டி வீட்டில் தான் இருக்கான். அவனும் அந்த ஆன்டியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காக்குள்ள ஒரு அங்கிள் ஓடி வந்துட்டு இந்த மாதிரி உங்க வீட்டோடைய ஓனர் இங்க வந்திருக்காரு, உங்ககிட்ட பேசணுமான்னு சொல்ல அவனும் போய் பேசுறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க வீட்டை
உங்களுக்கு நான் இப்போதைக்கு கொடுக்குறோம், நீங்க அங்க தங்கிக்கலாம், உங்க பிசினஸையும் நீங்க பார்க்க ஆரம்பிங்க, அதுக்காக நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், உங்களுக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் எங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்லவும் அவனுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. போன வாழ்க்கை திரும்ப கிடைச்ச மாதிரி ஆயிடுது. அப்படியே நைட்டும் ஆயிடுது. நம்ம பிம் தூங்குறதுக்காக அவங்க பெட்ல உட்காந்துருக்க அப்ப ஹீரோவும் வரான். அவனை பார்த்த உடனே ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்க்க அவனுக்கு செம்ம கோவத்துல இருக்கான் இல்லையா, அதனால சைலண்டா வந்து படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களா பக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசி சமாதானமாக படுத்து விட்டுறாங்க. இந்த சைடு இவ தூங்கிக்கிட்டு இருந்தாலே அந்த ரேங்கா, ஆனால் சாப்பிடாது தானே தூங்கியிருப்பா, அவளுக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு போல இருக்கு. நடுராத்திரியில் எழுந்திரிச்சு போயிட்டு அவள் பாட்டுக்கு கிச்சனில் உருட்டிக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் ஆன் பார்த்துட்டு என்னது சத்தம் வருதுன்ட்டு அவள் உள்ளே வந்து பார்க்க ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ஃப்ரிட்ஜோட டோர்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கு, அதெல்லாம் மூடி வச்சுட்டு திரும்பி பார்க்க இவ வந்து நிற்கிறா. அவளை பார்த்த உடனே செம்மையாக அந்த பொண்ணு பயந்து போயிடுது. ஏய் என்னாச்சு, என்னை பார்த்து எதுக்கு இப்படி பயப்படுற, நான் என்ன பேயாங்கிற மாதிரி கேட்கறதுக்கு. இல்லை டக்குன்னு பார்த்தனா கொஞ்சம் பயந்துட்டேன் அதனால தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல அவள் பிளேட்டில் எதையோ வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை எடுத்து நீயே கழுவி வச்சுட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்க அப்போ தான் அந்த பொண்ணு முழுசாக அவள் ட்ரெஸ்ஸை பார்க்குது. அரையும் குறையுமா இருக்காளா. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆக ஏன் என்னாச்சு எதுக்காக இப்படி ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அவளையே பார்க்க அவளும் அப்படியே ஸ்டைலாக நின்று காட்ட கொஞ்ச நேரத்தில் ஒன்றும் இல்லை போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அவளும் போனதுக்கப்புறம் இவ கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறோன்னு கூட தெரியாம எவ்வளோ கேவலமாக இருக்கா, இவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாரு அப்படின்ட்டு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஆஃபீஸில் மீட்டிங் போல இருக்கு, அங்கே ஃபுட் சர்வ் பண்ண போல இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ரேங்கோடைய ஹஸ்பண்டாக இருக்கான், அவன் ஃப்ரெண்டோட சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்கே ஒரு ஃபுட்டில் வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்கும் போல இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. நீ எப்படி அந்த ஃபுட்டை சரியில்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க. ஏன் இதை நீ செஞ்சியா, அதனால தான் இவ்வளோ கோவப்படுறியா அப்படின்ட்டு அவனும் கேட்கறதுக்கு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ரெண்டு பேத்துக்கும் ஆரம்பத்திலேயே முட்டிக்கிற மாதிரி ஆயிடுது. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கும் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றான்னா அவங்க அக்காவுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி ரேங்கோடைய ஹஸ்பண்ட் இங்கே வந்திருக்கான், அவன் என்னுடைய ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அதெல்லாம் நல்லா இல்லை சால்ட்டியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சரியாக செஞ்சுருந்தா அவர் சரியாக இருக்குன்னு சொல்லுவார், நீ சரியாக செய்யல அதனால தான் அப்படி சொல்கிறாரு, அதனால் நீ ஃபுட்டெல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அட்வைஸ் கொடுக்க அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்க்குறேன்ட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறா. அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ரொம்ப அழகாக அதை சாப்பிட்டு பார்க்க இவன் தள்ளி இருந்து பார்த்துடுறான். இவனுக்கு என்ன ஆகுதோ தெரியல, அவன் வாயெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு தொடச்சி எடுக்கிறான். அடுத்ததான் இவங்க ரெண்டு பேரும் தான் மிங்கிளாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க ஜாப்க்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வெளியே வர அப்போ நம்ம ஆன் இருந்துட்டு நம்ம பிம் கிட்டே ஏதோ சொல்கிறதுக்காக வாய் எடுக்கிறா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இந்த பொண்ணு ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் அரைகுறையாக போட்டிருந்தா இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர அப்போ இந்த ரேங்க் அங்கே வந்துடுறாளா. இவ்வளோ பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படியே வாயை முடிக்கிறா. பிம் நான் சரியாகவே சாப்பிடல, நேற்றெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டதால நான் சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கவும் அண்ட் ரேங்காக சாப்பாடு கொண்டு வான்னு சொல்ல அவளும் சாப்பாடு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு போறா. அப்ப அங்க டேபிள்ல ஆப்பிள் கட் பண்ணியிருக்கோமா, இது ஆப்பிள் தானே நான் சாப்பிட்டுட்டோமான்னு கேட்க சரி சாப்பிடுன்னு சொல்லவும் இவளும் சாப்பிட்டுட்டு இருப்பா. அந்த சமயத்துல ரக் வெளியே வரான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக. பிம் ரெடி ஆயிட்டியா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பட்டன்லாம் போட்டுக்கிட்டே வர இவ பார்த்த உடனே இவளோட பார்வையை ஆரம்பிச்சிடுறா. அவனை செட்யூஸ் பண்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்க இந்த விஷயத்த நம்ம பிம்மும் பார்த்துடுறாங்க. இவ பார்வையும் சரியில்லை, ஹஸ்பண்ட்க்கும் என்ன ஆகுதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. ஆனாலும் பிம் சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு அவன் முன்ன போயிடுறான். அதுக்கப்புறம் இவளை பார்த்தா அவன் அந்த பார்வையில இருந்து கொஞ்ச நேரம் கூட அப்படியே விலகாத அப்படியே நின்றுட்டு இருக்க. இப்போ நம்ம பிம் பார்க்கறத பார்த்த உடனே கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகுறா. அதுக்கப்புறம் பிம் நானும் உன் கூட வரட்டுமா கார்ல, நான் இப்போ டாக்ஸியில போயிடுவேன், ஆனா இப்போ மந்த் எண்ட் ஆயிடுச்சு இல்லையா, என்கிட்ட இப்போ பணம் இல்லை, அதனால நான் உன் கூட கார்ல வரட்டுமான்னு கேட்க அந்த பொண்ணுக்கும் பாவமா இருக்குது, வேற வழி இல்லாம சரின்னு சொல்றா. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.